எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அப்படின்னா உங்க கல்யாணம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுங்க. அப்படின்னா மேடம், நீங்க லவ் பண்ணி நீங்களா போய் கல்யாணம் முடிச்சா அது லவ் மேரேஜ். அவரு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்து வீட்டுல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா, அப்போ இது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். என்னமோ நீங்க படிச்சவங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் விளங்கல. சரி, எவ்வளவு நேரம் தான்க்கா நின்றுக்கிட்டே பேசுவீங்க? இங்க வாங்க உட்காருங்க. ஐயோ, நீங்க பெரிய ஆபீசர் சம்சாரம், உங்க பக்கத்துல நான் எப்படி உட்கார்றது? அதுவும் இல்லாம இது எங்க ஓனர் வீடு. இதை தொடச்சு கடைச்சு வைக்கிறதே எங்க வேலையை தவிர இதுல நாங்க உட்காந்துலாம் பழக்கம் இல்லை. அதெல்லாம் உட்காரலாம், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க. இல்ல மேடம், வேண்டாம். இங்க பாருங்க, நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் இது எங்க வீடு தானே, அப்போ நான் தானே உங்களை உட்கார சொல்லணும். வாங்க உட்காருங்க. உங்க ஓனர் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஓனருக்கு ஏத்த மாதிரி நீங்க இருந்துக்கங்க. வாங்கக்கா. எனக்கு இந்த ஊஞ்சல்ல உட்காரணும்னு ரொம்ப நாளா ஆசை. உட்காருங்கக்கா, உட்காருங்க. ஏன் மேடம், நீங்க காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டவங்களா இல்லாட்டி வீட்டுல பார்த்து கட்டி வச்சாங்களா? எங்க கதையா? எங்க கதை ஒரு பெரிய கதை. சொல்லுங்க மேடம். அவரு எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, என்னைய பொண்ணு கேட்டு வந்தாரு. எனக்கு அவரை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. அது அந்த சாரை நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுலயே தெரியுது. அக்கா, நிஜமாவே தெரியுதா? ஆமா, தெரியுதுல்ல. நீங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் உங்க முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதை வச்சே நான் கணிச்சுக்கிட்டேன் நீங்க காதல் கல்யாணம் கட்டிக்கிட்டவங்கன்னு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. ஆனா அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேன். அது ஏன் மேடம் அப்படி? ஆமா, என் கூட ஒரு சார் வேலை பார்த்தாங்க. அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நானும் இந்தான்னு பிடி கொடுக்காம பேசிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஒயாம கேட்டுக்கிட்டே இருக்கவும் எங்க வீட்லயும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி, யாரோ ஒரு ஆள் தெரியாதவரை கட்டிக்கிறதுக்கு கூட வேலை பார்க்குற சாரை கட்டிக்கிட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு மனசுல உள்நோக்கமும் இல்லாம சரின்னு பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். என் கூட வேலை பார்த்த சார் பொண்ணு கேட்டு வர்றதுக்கு முன்னாடி இவர் என்னைய பொண்ணு கேட்டு வந்துட்டாரு. அப்படின்னா எங்க சாரை முந்திக்கிட்டாரு. ஆமா, ஆனா நான் ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேன். அப்போ என் கூட வேலை பார்த்த சாருக்கு வாக்கு கொடுத்து வர சொல்லிட்டோமே. இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றது, வந்தா அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இவர்கிட்ட என்னைய பிடிக்கலன்னு எங்க வீட்டுல சொல்லிருங்கன்னு சொல்லிட்டேன். ஆடாடா, அப்புறம் இவர் அவங்க வீட்டுல என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து ஒன்றும் பேசவும் இல்லை. ஆனா அவங்க தம்பி இருக்கார்ல, என் குழந்தனாரு, சரி, அவருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். மைனி மைனின்னு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் சொன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நான் சொல்லலை என்னக்கா. சரி, உங்களுக்கு சங்கடமா இருந்ததுன்னா சொல்ல வேண்டாம். அப்புறம் எப்படித்தான் நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க? எப்படி கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அதைத்தான் சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. அதை முழுசா அப்படியே சொல்லிட முடியாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் முதல்ல மனசுல நினைச்சு ஆசைப்பட்டவர் இவர் தான். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சாருக்கு உங்க மேல ரொம்ப இஷ்டம் போல. யார், அவருக்கா? ஆமா, அவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணுல அப்படி ஒரு காதல் தெரியுதே. அப்படியாக்கும்? ஆமா மேடம். என்னமோக்கா, நீங்க தான் சொல்றீங்க. என் அனுபவத்துல சொல்றேன். அவரு உங்களை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு பாசத்தோட, ஒரு காதலோட, ஒரு கனிவோட பாக்குறாரு. அதெல்லாம் நல்லா தான் பாப்பாரு. அதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அதுவும் சரிதான். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். என்ன மேடம், என்ன காரணம்? ஒன்றும் இல்லைக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த பார்வைக்கு காதல் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். அவர் உங்களை பொண்ணு கேட்டு வந்தப்ப நீங்க பேசின வார்த்தை அவர் மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். இருந்தாலும் உங்களை இவ்வளவு காதலிக்கிறாருன்னா அப்ப அவர் மனசுல எவ்வளவு காதல் இருக்கும். என்ன மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இருந்தா நல்லா தான் இருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நீங்க உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் மாத்திரை கொடுக்கணும்னு சாரி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. எதுக்கு மேடம் அந்த மாத்திரை? இப்ப நான் சாப்பிட்டனே அந்த மாத்திரையா? ஆமா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த மாத்திரை? அதான் சொன்னனே, எங்க கதை ஒரு பெரிய கதைன்னு. அதுல இதுவும் அடங்கும். சொன்னா மனசுக்கு சங்கடமா இருக்கும். வேண்டாங்க்கா. சரி சரி, வேண்டாம் வேண்டாம்.
அப்புறம் மேடம், நீங்க ஸ்கூல்ல வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களே, இப்பவும் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறீங்களா? இல்ல, நான் எங்க டீ எஸ்டேட்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அதையும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு சாரோட பார்வைக்கு அனுப்பி வைப்பேன். அவர் ஒரு தடவை பார்த்துட்டு எங்க அத்தைக்கு அனுப்பி வைப்பாரு. சரிங்க மேடம், சரி. ஆமா, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? எங்களுக்கு விவசாயம் தான். இந்த இந்த ஓனர் இருக்கார்ல, இந்த வீட்டோட ஓனர், அவருக்கு தோட்டம் துறவெல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காரரு குத்தகைக்கு எடுத்திருக்காரு, குத்தகை பணத்தை அனுப்பிடுவோம். ஓ அப்படியா? ஆமா, நானு தெரிஞ்சவங்களுக்கு பச்சை குத்துவேன். பச்சை குத்துவீங்களா? ஆமா, முன்னாடி குத்திக்கிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் அது நல்ல பழக்கம் பார்த்தீங்களா? இப்பெல்லாம் கவர்மெண்ட்லயே அதெல்லாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா, அதனால அதை விட்டாச்சு. ஏன்க்கா? ஆமா மேடம், பச்சை குத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நோயெல்லாம் பரவுன்ட்டு. அக்கா, நீங்க எனக்கும் பச்சை குத்தி விடுறீங்களா? உங்களுக்கா? எதுக்கு மேடம், நீங்கெல்லாம் படிச்சவங்க, அப்படியெல்லாம் குத்துவீங்களா? நான் தானக்கா கேட்குறேன், ஆசைப்பட்டு கேட்குறேன், ப்ளீஸ்க்கா. நான் இப்போ அதையெல்லாம் விட்டுட்டேனே. அக்கா, உங்ககிட்ட அதுக்கான டூல் இருக்கா? அப்படின்னா? அதான்க்கா, ஒரு ஊசி வச்சிருப்பீங்கல்ல, ஊசி வச்சு தானே குத்துவீங்க. ஆமா, அதுவா? அதுதான் டூலா? இருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு பச்சை குத்தி விடுங்கக்கா. எது உங்க பேர் எழுதணுமா? என் வீட்டுக்காரர் பேர் எழுதணும். ஆமா, நான் கூட என் கையில என் வீட்டுக்காரர் பேரை எழுதி வச்சிருக்கேன். அக்கா, எனக்கும் என் வீட்டுக்காரர் பேரை எழுதி விடுங்கக்கா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வாங்க. வாங்கக்கா, எடுத்துட்டு வந்தாச்சா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். ரொம்ப வலிக்கும், தாங்கிக்கிடுவீங்களா? அதெல்லாம் தாங்கிக்கிடுவேன். சரி, கையை காட்டுங்க. கையில இல்ல. அப்புறம் மேடம், எங்க குத்தணும்? என் நெஞ்சில குத்தி விடுங்க. மேடம், ரொம்ப வலிக்கும். பரவாயில்ல, அவர் பேரு எப்பவும் என் இதயத்துல இருந்துகிட்டே இருக்கணும். ப்ளீஸ்க்கா, குத்தி விடுங்க. சரி சரி மேடம். மேடம், கையில குத்துறதை விட இங்க குத்துனா ரொம்ப வலிக்கும். இப்ப சாரோட பேரோட முதல் எழுத்து மட்டும் போடுவோமா? இன்சியல் இன்சியல். அவரோட முழு பேரையும் எழுதுங்க. மேடம், ரொம்ப வலிக்கும் மேடம், தாங்க மாட்டேங்க. அதெல்லாம் தாங்கிக்குவேன், ப்ளீஸ்க்கா எழுதுங்க. மேடம், தமிழ்ல தான் எனக்கு எழுத தெரியும். தமிழ்லயே எழுதுங்க. சாரோட பேர் என்ன சொன்னீங்க? கருப்பசாமியா? முழுசா கருப்பசாமின்னு எழுதுங்க. சரிங்க மேடம். கா? மேடம், சின்ன ரூ தானே? மேடம், வலிக்குதா? வலிச்சா சொல்லுங்க. வலிக்கவே இல்லைக்கா, எழுதுறது அவர் பேர் இல்லை, அது எப்படி வலிக்கும்? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி உயிரா இருக்கீங்களே, பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு மேடம். துணை எழுத்து மீ. மேடம், அவ்வளவுதான், எழுதியாச்சு. மேடம், வலிக்கலையா மேடம்? அதான் சொன்னனே, எழுதி இருக்கிறது அவர் பேர் இல்லை, எப்படி வலிக்கும்? சாரு இதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல மேடம்? அவருக்கு எப்படி தெரியும்? மேடம், அவர் உங்க வீட்டுக்காரரு, அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் சொல்லாம அவருக்கு எப்படி தெரியும்க்கா? மேடம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படினாலும் அவர் பார்த்துருவாருல்ல. அதைத்தான் சொல்றேன், அவர் எப்படி பாப்பாரு? மேடம், என்ன சொல்றீங்க? அக்கா, இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு? ஐயோ, காசெல்லாம் வேண்டாம் மேடம். அக்கா, வாங்கிக்கோங்கக்கா, எவ்வளவுன்னு சொல்லுங்க. மேடம், நமக்குள்ள என்ன இருக்கு? என்னை அக்கான்னு கூப்பிடுறீங்க, என் தங்கச்சிக்கு நான் செஞ்சதா இருக்கட்டும், வேண்டாம். அப்படின்னு என்னை மேடம்னு கூப்பிடாம மலர்னு கூப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் நல்லா இருக்காது, நீங்க பெரிய ஆபீசர் வீட்டுக்காரங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுக்கா, நீங்க என்னைய மலர்னு கூப்பிடுங்க, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன், இல்லாட்டி காசு வாங்கிக்கோங்க. சரி சரிம்மா, வேண்டாம், காசு வேண்டாம். சரி, என் வீட்டுக்காரர் வார நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இங்க பின்னாடி தான் இருக்கு வீடு, எதுவும் ஒண்ணுன்னா சத்தம் கொடுங்க, ஓடியாந்துடுறேன். அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் ஓடி வந்துடுறேன் இங்க. சரிங்கக்கா, கதவை நல்லா பூட்டிக்கோங்க. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். சாரு இப்போ ஒரு 5-6 மணி போல எல்லாம் வந்துருவார்ல? நான் மெசேஜ் பண்ணும்போது அப்படித்தான் சொன்னாரு, வந்துருவாரு. சரி, அவர் வர நேரம் நானும் இங்க இருந்தா நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன். எதுவும் ஒண்ணுன்னா அந்த சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து என்னை கூப்பிடுங்க, நான் ஓடியாந்துருவேன். சரிங்கக்கா. சரி, வாரேன். மாமா, உன் பேரை நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்.
அவர் எப்படி இதை பாப்பாரு? இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அது சரி, நாங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் பாவம். அதைத்தான் சார் பார்த்தா திட்டுவாரு, சார் பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லி இருந்திருக்காங்க போல. எனக்கு முதல்ல புரியவே இல்லை. நீங்க எப்பவும் இதயத்திலேயே இருக்கணும். உங்களை அங்க இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன் என் செல்லம். மலர், டேய் மலரே, இந்நேரத்துல தூங்குறாங்க. டேய் மலர், ஏமா இந்நேரத்துல தூங்குறீங்க? ரொம்ப தூக்கம் வந்துருச்சா? ம், சரிம்மா, சரி தூங்குங்க. மலர், ம். இப்ப தூங்குனா அப்புறம் நைட்டு தூக்கம் வராதுடா. கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா? அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். ம், சரிம்மா, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ரெடி ஆகுங்க. ம். சரிம்மா. டேய் மலர், எந்திரிக்கலையாமா? மலர் என்னாச்சுடா? மலர், மலர் என்னாச்சுமா? மலர் இங்க பாருங்க. மலர் என்னம்மா ஃபீவரா இருக்கு? எழுந்துருங்க, எழுந்துருங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். மலர் எந்திரிங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். மாத்திரை போட்டுட்டேன். என்ன மாத்திரை போட்டீங்க? பாராசிட்டமால் போட்டேன். பாராசிட்டமால் ஏது உங்களுக்கு? அந்த அக்கா கொடுத்தாங்க, பாத்திமா அக்கா. அவங்க கொடுத்தாங்களா? இருந்தாலும் ஃபீவர் குறையிற மாதிரி இல்லையே. வாங்க எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். இப்பதான் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல விட்டுரும். சரி எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க, மெல்ல எந்திரிங்க. என்னாச்சுமா? ஏன் சடனா ஃபீவர் வந்துருச்சு? தண்ணி எதுவும் சேரலையா? கிளைமேட் ஒருவேளை சேரலையோ? இருக்கும். நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். ஃபீவரா இருக்கும்போது எப்படி போறது? சரி நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்லைனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா? டேப்லெட் போட்டா எப்படியும் அந்த டேப்லெட் பவர் இருக்கந்தட்டிக்கும் தான் காய்ச்சல் குறையும், அப்புறம் மறுபடியும் வரும். வாங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துருவோம். வேண்டாம், இது சரியா போயிடும். நீங்க எப்போ டாக்டருக்கு படிச்சீங்க? இல்ல, இது சரியா போயிடும். இப்ப தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா காலையில சரியா போயிடும். ஆமா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எந்திரிச்சு என் கூட வரப்போறீங்களா இல்லையா? வரமாட்டேன். காய்ச்சல் ரொம்ப அடிக்குதுமா, வாங்க போயிட்டு வந்துருவோம். இனி நைட்டு ஃபீவர் கூடிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, நைட் எல்லாம் ஃபீவர் வராது. முகமே ஒரு மாதிரி வாடி போய் கிடக்குடா. வாங்க சொன்னா கேளுங்க, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்பேன், ஆனா இதுக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாம். ஏன்டா? இதுக்குன்னா என்ன அர்த்தம்? பீரியட்ஸ் டைமா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னம்மா? இப்ப எனக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம். ஃபீவர் குறைஞ்சிருச்சா? இப்பதான் பார்த்தேன், ரொம்ப சூடா இருந்தது. காய்ச்சல் கொதிக்குதுமா. சரியா போயிடும். சரியா போயிரும், சரியா போயிரும், சரியா போயிரும். சொல்ற பேச்சு எதையும் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்கீங்க. சார், மேடம், அந்த பாத்திமா அக்கா கூப்பிடுறாங்க. அவங்கள வர சொல்லுங்க. அக்கா உள்ள வாங்க. மேடம், நான் எப்படி உள்ள? அக்கா பரவாயில்ல வாங்க. சார், என்னக்கா? இல்ல மேடத்துக்கு சுடுகஞ்சி எதுவும் வச்சு கொண்டு வரவான்னு கேட்க வந்தேன். காய்ச்சல் அடிக்குது இல்ல, அதான். சுடுகஞ்சி சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுலக்கா, அங்க இந்நேரம் டாக்டர் இருப்பாங்களா? டாக்டர் எல்லாம் தேவையே கிடையாது சார். மாத்திரை போட்டிருக்குல்ல, சரியா போயிடும். செத்த நேரத்துல காய்ச்சல் விட்டுரும். அது எப்படி மாத்திரைக்கெல்லாம் கேட்கும்? சார், இது வலியினால வந்த காய்ச்சல் தான். வலி குறைஞ்சதும் காய்ச்சலும் தன்னால விட்டுரும். ஐயோ போச்சு. வலியினால வந்த காய்ச்சலா? என்ன வலி? ஐயோ மேடம், உங்ககிட்ட சொல்லலையா? ஓ அதுவா? சொன்னாங்க. சரி நீங்க போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வாங்கக்கா. சரிங்க சார். போச்சு, அக்கா உளறிட்டாங்க. என்ன சொல்ல போறாரோ? ஹலோ மலர் மேடம். என்ன சார்? என்னமோ வலி அது இதுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன வலி? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களை தானே சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு? என்கிட்ட ஏதோ சொல்லாம மறைக்கிறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. நீங்களா சொல்லிட்டா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன்னா? அது அது ஒண்ணும் இல்ல, பச்சை குத்துனேன். பச்சை குத்துனீங்களா? யூ மீன் டாட்டூ? இந்த அக்கா நல்லா பச்சை குத்துவாங்களாம். அதான் எனக்கு ஆசையா இருந்துச்சு, பச்சை குத்துனேன். அந்த வழியில தான் காய்ச்சல் வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிருமா? ஆக்சுவலா இந்த மாதிரி பச்சை குத்துறதெல்லாம் தப்பு தெரியுமா? ரொம்ப டிசீஸ் எல்லாம் பரவும். இல்ல, அதெல்லாம் சுத்தமான முறையில தான் வச்சிருக்காங்களாம். நானும் கேட்டுட்டு தான் குத்துனேன். இதெல்லாம் ஒரு ஆசையா உங்களுக்கு? எங்க காமிங்க. காமிக்கவா? அது எங்கம்மா பச்சை குத்தி இருக்கீங்க? அது கையில கையில.
கையிலயா? எங்க காமிங்க. அது இல்ல, கால்ல. கால்ல யாராவது பச்சை குத்துவாங்களா? ஆ, குத்துவாங்களே, கொலுசு மாதிரி குத்துவாங்க. எங்க காமிங்க. இதெல்லாமா பாப்பாங்க. வேண்டாமே, விடுங்க. இப்ப காமிக்கிறதுனால என்ன வந்தது? கால்ல தானே. ம், இல்ல இல்ல சார். அப்புறம் எங்க பச்சை குத்தி இருக்கீங்க? அது இங்க நெஞ்சில குத்தி இருக்கேன். ஓ, சாரி சாரி. ஓகே. ஆமா, இதெல்லாம் என்ன பழக்கம்? ஒரு ஆசைதான். ஆமா, என்ன டிசைன்? இந்த பூ வேற ஏதாவது டிசைன் அந்த மாதிரியா? இல்ல, பேரு. பேரா? யார் பேரு? உங்களை தாமா. யார் பேரு? உங்க பேரு தான். ஏன் பேரா? மலர், சொல்லுங்க, ஏன் பேரா? ம், ஆமா. நான்லாம் சுவிட்சர்லாந்துக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க. கனவுல கூட நினைச்சு பார்க்கல, ஆனா இப்ப நிஜத்துக்கும் நடந்துருச்சு பாத்தியா? ம், ஆமா, எல்லாம் உங்களால தான். இவ்வளவு செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் முத்து. யாருக்கு யாரு தேங்க்ஸ் சொல்றதுன்னே இல்லாம போச்சு. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்காக தானே பேபி. இது என்ன மலை? இதுதான் ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ் மலையா? ஒரு பாட்டு கூட வரும். ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே அப்படின்னு வரும். பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. பாருடா, ஐ டாக்டர் பாட்டெல்லாம் படிக்கிறாரு. ஏன் ஐ டாக்டர் பாட்டு படிக்க கூடாதா? முத்து, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? கியூட்டா இருக்கு. நம்ம சுவிட்சர்லாந்துல எத்தனை நாள் இருக்க போறோம்? இருப்போம், உனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் இருப்போம். எனக்கெல்லாம் போரே அடிக்காது. எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த நாடு? சூப்பரா இருக்கு. அம்மா, இங்கெல்லாம் என்ன தொழில் பண்ணுவாங்க? இங்க அக்ரிகல்ச்சர், டூரிசம், அப்புறம் இந்த ஆடு மாடு வளர்க்குறது. ஆ, ஆனா நல்ல பசுமையாவே வச்சிருக்காங்க. சூப்பர் பிளேஸ். ம். நெக்ஸ்ட் வரும்போது நம்ம குட்டி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரலாம். குட்டி பிள்ளைங்களா? அது யாரு? நமக்கு பிறக்க போற குழந்தைங்கள சொன்னேன் பேபி. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க ஞாபகம் தானா? உங்க பக்கத்துல தானே நான் இருக்கேன், என் ஞாபகம் வரவே மாட்டேங்குது. நீ என் பக்கத்துலயே தானே இருக்க, உன் ஞாபகம் அது எப்படி வராம இருக்கும்? இங்க பாருங்க, இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். இப்ப நம்மளோட லைஃபை மட்டும் தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். இப்ப நம்ம 2 பேரோட ஹனிமூன் ட்ரிப்பை மட்டும் தான் என்ஜாய் பண்ணணும். ஓகே ஓகே, சரி லேக் போலாமா? ம். பேபி, லேக் பாத்தியா? ம். போட்டிங் போலாமா பேபி? ம், போவோம். ஹே, செம்ம ஜாலியா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா போகுது பாருங்க இந்த போட். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போக சொல்லட்டுமா? போதும் போதும், இந்த ஸ்பீடு ஓகே தான், சூப்பரா இருக்கு. ஸ்விஸ்ல இன்னும் சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு, நம்ம டெய்லி ஒவ்வொரு பிளேஸா போகலாம். ம், சரி முத்து. ஸ்டேஷனுக்கு இன்னும் 1 மாசம் எக்ஸ்ட்ரா வேணாலும் லீவ் போட்டுக்கலாம். லாஸ் ஆஃப் வேல போனாலும் பரவாயில்ல. பாருடா. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பண்ணலாம் பண்ணலாம். மாமா வேற ஊர்ல இல்லையே, ஹாஸ்பிட்டல்ல யார் பாத்துக்குவாங்க? குட்டிமா பாத்துக்குவா, அக்கா பாத்துக்குவா, யூ டோன்ட் வரி. ம், சரி. எக்ஸாமுக்கு கூட இந்த மாசம் இங்க இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். நான் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நைட்டு ஃப்ரீ டைம்ல உட்காந்து படிச்சுக்கிறேன். இது நைட்டு படிப்பியா? சரி, விடிய காலம் எந்திரிச்சு படிச்சுக்கிறேன். உன்னை படிக்க விடுவாங்க. சரி, நீங்க தூங்குற நேரம் நான் படிச்சுக்கிறேன். நான் தூங்க மாட்டேன். ஏய், பின்ன தூங்குறதுக்கா பேபி வந்திருக்கோம் இங்க? சரி, எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப படிக்கிறேன், போதுமா? மத்த நேரம் புக்ஸ் தொட மாட்டேன். அதான் 120 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஈஸியா படிக்காமலே அட்டன் பண்ணிடுவேன். ஏற்கனவே படிச்சதே மனசுல நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? ஆமா, நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் கூட எழுதிடுவேன். அப்போ கண்டிப்பா சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ. ஆமா, கண்டிப்பா ஆயிடுவேன். முத்து, எனக்கு இந்த போட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்படியே ரொம்ப நேரம் போய்கிட்டே இருப்போமா? எவ்வளவு நேரம் வேணாலும் போகலாம், நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லேக் நடுவுல பாருங்களேன், சுத்தி தண்ணி. நம்ம மட்டும் நடுவுல உட்காந்துருக்கோம். இங்க இப்ப கூட்டமே இல்ல பாத்தீங்களா? இது ஆல்ரெடி குளிர்காலம் தானே. அதனால கூட்டம் இல்லையோ? மேபி. எனக்கு இந்த போட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஓயாம சொல்ற, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமா, விட்டா பொழுதன்னைக்கும் போட்டிங் போய்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் போட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் போட்டிங்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் போட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்து வரும்போது நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம போட்டிங் போவோம், என்ன? ஹனிமூனுக்கு வந்தா ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க முத்து. என்னோட ட்ரீமா சொன்னேன் பேபி, நீ ஒன்னும் கோச்சுக்காத. எப்படியும் பிள்ளை பெத்துக்க தானே போறோம், பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கனாலும் போகத்தானே போறோம். அதை இப்பவே பேசிக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு அப்படியே துரு துருன்னு இருக்கு, எப்படா குட்டி பிள்ளை வரும்னு. இப்ப நான் என்ன மாசமாவா இருக்கேன்?
சீக்கிரமா மாசமா ஆக்கிடுவேன் பேபி. ஏன் முத்து, உங்களுக்கு என்னைய விட நம்ம பிள்ளைங்கள தான் பிடிக்குமா? ஏய் லூசு, சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு பேபிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன்னை கூட பேபின்னு கூப்பிடுறேன். சீக்கிரமா பேபிஸ் பெத்து கொடுத்துரு. ஓய் பேபி, உன்னை தாண்டி. என்ன பேபி அப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? நீலா